சமீபத்தில் இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழருமாகிய திரு ராமநாதன் அர்ஜுனனுடைய ஒரு பேட்டியை காண நேர்ந்தது. தமிழக வெற்றி கழகம் தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் எல்லோருடைய வாழ்த்துக்கும் முன்னதாக இலங்கை பாராளுமன்றத்திலிருந்து இவருடைய வாழ்த்து செய்திதான் முதலாவதாக ஊடகங்களில் ஒளிபரப்பப்பட்டது. தமிழக அரசியலில் ஏற்படும் மாற்றம் இலங்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதற்கு இது ஒரு சான்று. நிமிடத்திற்கு 72 முறை துடிக்கும் ஒவ்வொரு தமிழனின் இதயமும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இலங்கை தமிழர்களுக்காக நிச்சயம் துடிக்கும். அந்த பேட்டியில் இலங்கையில் திரு விஜய் அவர்களின் பெயரால் கட்சி தொடங்கும் எண்ணம் இருக்கின்றதா என்று அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது அப்படி ஒரு யோசனை தனக்கு தோன்றியதாகவும் அவருடைய முகத்தை மட்டும் வைத்துக்கொண்டு தமிழீழ வெற்றி கழகம் என்ற பெயரில் ஒருவேளை கட்சி தொடங்கப்பட்டால் தமிழீழ அரசியலில் மிகப்பெரிய வெற்றி ஈட்ட முடியும் என்றும் ஆர்வத்துடன் குறிப்பிட்டிருந்தார். மேலும் சீமான் அவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது அவர் தமிழகத்தில் இருந்து கொண்டு அங்கிருக்கும் மக்களுடைய அரசியலை பேசாமல் இலங்கை தமிழரை வைத்து அரசியல் செய்வதை இனியும் இலங்கை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று காட்டத்துடன் குறிப்பிட்டிருந்தார். MP அர்ஜுனன் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ் ஊடகங்களுக்கு பேட்டியை அளித்து வருகிறார். தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு திரு விஜய் அவர்களின் பெயர் ஏதோ ஒரு வகையில் நன்மை செய்ய முடியும் என்றால் நிச்சயமாக அது வரவேற்பிற்குரியது. கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்ததோடு மட்டுமல்லாமல் முதல்வர் திரு விஜய் அவர்களுடைய பெயர் சர்வதேச அரசியலிலும் அடிபட துவங்கி இருப்பது ஆச்சரியத்திற்கு உரியது. மற்றும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு சப்ஸ்கிரைப் டு தி எபிக் தமிழ்.